நான் அம்மாவை கூப்பிடுறேன். ஐயோ அம்மா நெஞ்சு வலி. முதல் வயிற்று வலி சொல்லுச்சு, இப்ப நெஞ்சு வலி. மொத்தம் எத்தனை வலி உனக்கு? ஐயோ டாக்டர் வேணும், இல்லன்னா நானு செத்துபடு. அப்படி எல்லாம் நீ சாத்து போக கூடாது. நாங்க உண்மையான பாபா அப்புறம் காட்டு படிக்க முடியாது. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். பாபு வாங்க வாங்க. என்னம்மா எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. அவர் தான் டாக்டர் கண்ணாடி. நீ யாரும்? நான் தான் கம்பவுண்டர். போயா போயாவா? போடா. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ட கண்ணாடி ஒடிக்கிறேன். போடா போடா. இந்த வயசுல ஒரு நீச்சலோட கருமம். ஆமா எதுக்கு பிளாஸ்டர்? ஓட்டவாய ஓட்டத்துக்கு பேசாம இருக்கு. கொஞ்சம் தண்ணி போட்டா. போ முதல்ல போ. என்ன டாக்டர் தண்ணி கட்டுட்டு நீங்க சோமா போறீங்க? பாரு, இந்த மாத்திரை இந்த பொண்ணு கூட நல்லா தூங்கிட்டோம். நாளைக்கு காலைல வந்து நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா கம்போர்ட் அங்க நீதான் இருக்கியே டாக்டர். நீங்க கடவுள் மாதிரி. இப்ப நான் கவனிச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில நீங்க கவனிச்சுக்கோ. இப்போ கிளாஸ் நீ வச்சுக்கோ, இப்போதைக்கு நீ கவனிச்சுக்கோ. ஒன் டைம் அப்புறம் நான் பாத்துக்கிறேன். கண்ணு வாய்ப்பாலி அப்படி இருந்தோ ட்ரெஸ் போட்டு. ஐயோ எங்க ட்ரெஸ் எப்பவும் இப்படிதான். உனக்கு வயிற்று வலி சொல்லி டாக்டரை கூட்டின்னு வரத்துக்கு பதறி போனேனா அந்த ஆளு ஒரு மாத்திரையும் ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுத்தாரு. முதல் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மாத்திரை போட்டுக்கிறியா, இல்ல மாத்திரை போட்டு அப்புறம் தண்ணி குடிக்கிறியா? என்ன வேலை இது? அறிவு கட்ட பசங்க மாடு மாதிரி உன்னை புல்லு மேல படுக்க வச்சிருக்காங்க. என்கிட்ட கடிச்சிருந்தா வெல்வெட் மெத்த மேல படுக்க வச்சிருப்பேன். என்ன பேச்சு பேசுறேன்? கதவெல்லாம் திறந்து கிடக்குது. போய் மூடிட்டா? அறிவில்ல மொட்டை மண்டை. கம்பி கதவு, அதை திறந்தா என்ன, மூடி வச்சிருந்தா என்ன? ஏய் கிடுகிடுப்பா இருக்குது எனக்கு. எப்படி? நீ போய் எனக்கு மூக்கு பொடி கொண்டா. ஐயோ பொம்பளை பொடி போடுது. கச்சி, நான் ஏன் பொடி போட்டிய மூக்க கட்டுக்கிறேன்? அது எனக்கு பல்லு. ஹலோ மிஸ்டர் சிலதுரை. பிள்ளைங்க ரெண்டு போயிடுச்சுங்கிற வருத்தமா இல்ல என் மேல கோவமா? ஓஹோ, பிள்ளைங்களே போயிடுச்சு, இனி நமக்கு என்ன வாழ்வுன்னு கொலை குத்தத்தை ஏத்துக்கிட்டு பேசாம ஜெயிலுக்கு போயிடலாங்கிற எண்ணமா? குட் குட். இன்னைக்கே நான் அதை ஏற்பாடு செய்யட்டுமா? தூக்கு மேடைக்கு போக வேண்டிய நீயே தைரியமா வெளியே உலாத்திட்டு இருக்கும் போது செய்யாத குத்தத்துக்காக நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? செய்யாத குத்தமா? பின்ன அவர் செய்த குற்றமா? உன் பித்தனாட்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சப்பா. அந்த லலிதாவை அவர் கொலை செய்யவும் இல்ல, அவர் சாகவும் இல்ல. நீ ஒரு போட்டோ வச்சுட்டு எங்களுக்கு பயம் காட்டிட்டு இருந்தியே, அதுக்கு இனிமே உயிரும் இல்ல. குட் குட். பரவாயில்லையே, பிள்ளைங்களை இழந்த பிறகுதான் உங்க ரெண்டு பேருக்கு புத்திசாலித்தனமே வந்திருக்கு நான் நினைக்கிறேன். சிலதர அவ சாகலேங்கிறது உண்மை, ஆனா அதே நேரத்துல அவ என் கையில தான் இருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இது துப்பாக்கிங்கிறது உண்மைதான். இது வெடிச்சா உடனே அவ செத்து போயிடுவாங்கிறது உண்மை. இன்னைக்கே நான் அதை செஞ்சு உன் புருஷனை உள்ள தண்ணினா அது 100க்கு 100 உண்மை. அடே அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன கம்பீரமான குரல், அலட்சியமான பார்வை, திமிரான பேச்சு, அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? யாரா இருந்தாலும் உள்ள வர சொல்லி கதவை சாத்தணும்.
யார் நீங்க? இதானே மிஸ்டர் செல்லத்துறை வீடு? ஆமா, என்ன விஷயம்? அவருடைய மகன் ரத்தினத்தை பார்க்கணும். ரத்தனத்தையா? ஆமா. எதுக்காக பார்க்கணும்? நான் பேங்கர் ராஜமாணிக்கத்தோட பிரைவேட் செக்ரட்டரி. மெட்ராஸ்ல இருந்து வரேன். அவர் திடீர்னு கொலை செய்யப்பட்டாருங்க. அவருடைய பையன் பாபு விஷயமா. ஓ, மன்னிக்கணும், நான் அவர்கிட்ட தனியா பேசணும். அப்படியா? அவங்கிட்டதான் தனியா பேசணுமா? எஸ். அது வரைக்கும் நான் பேசுமா? பேசு. இறந்து போயிட்டாரா? பாபு பத்தி உண்மையில அவருக்கு தானே தெரியும். அவரு தானே பாபு வளர்த்திட்டு இருந்தாரு. இப்ப நான் பாபு எங்க தேட போறேன்? எப்படி கண்டுபிடிக்க போறேன்? சாந்தி, அந்த கவலை உனக்கு வேண்டாம், அதை நானே கவனிச்சுக்கிறேன். இத்தனை நாளா இந்த உண்மை எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமா, இப்ப அந்த பையன் எங்க இருக்கா? சத்தியமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. இந்த பொண்ணு சொன்னப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நீ சொல்லதெல்லாம் உண்மையாவே இருக்கலாம். ஆனா நீ நினைச்சா உன் மகன் அந்த பாபு எப்படி வளர்த்தா, எங்கே வளர்த்தாங்கிறதெல்லாம் நீ சுலபமா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வருவேன். அப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். இல்ல உன் பிள்ளைங்களை இழந்ததோட உன் புருஷன் இழக்க வேண்டி வரும். லட்சுமி, நீதான சொன்ன அந்த போட்டோவுக்கு உயிர் இல்லைன்னு. இப்பவே போய் முதல் காரியமா லலிதாவை சுட்டு கொண்டுட்டு அந்த போட்டோவுக்கு புத்துயிர் கொடுக்க போறேன். சாந்தி, பாபு என் கைக்கு கடக்கிற வரையிலும் நீ என் பாதுகாப்பு கைதி. எழுதிட்டு வாங்க.